தேவகோட்டை சேர்மன் மாணிக்கா வாசகம் நடுநிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் படிச்சிருந்த கதை பேர் பயனுள்ள விடுமுறைன்னு ஒரு கதை படிச்சிருந்தேன். அந்த கதையை எழுதியவர் மாசின் ஜாம்பார். அந்த கதையில 4 பேர் இருப்பாங்களாம். அவங்க 4 பேரும் என்ன விளையாடுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்களாம். அப்ப அந்த வேலை பார்க்குற வேலைக்காரவங்க சாவித்திரின்னு இருப்பாங்களாம். அவங்க நீங்க என்ன விளையாடலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களாம். அதுக்கு நான் விளையாடலை, என்ன விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களாம். நீங்க போய் தோட்டத்துல வேலை பார்க்குற அண்ணனோட விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். அவங்க போயிட்டு அவங்க விளையாடுவாங்களாம். அப்ப கேட்கும் போது அங்கே அண்ணா அண்ணா இங்கே விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்கள் போய் எங்கேயாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். அவங்களும் போய் முதியோர் இனத்துக்கு போய் உதவி செய்வாங்களாம். நீங்கள் டிவியில் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களாம். நாங்களாம் பார்க்க மாட்டோம் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். அப்போ நாங்கள் சாப்பிடணும்னு சொல்லுவாங்களாம். நாங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு வரோம் சொல்லிட்டு அவங்க போய் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வருவாங்களாம். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, விடுமுறை நாட்களில் போய் நம்ம முதியோர் இனம் இந்த மாதிரிலாம் உதவி செய்யணும். நன்றி, வணக்கம். என் பெயர் எஸ்ஓவியா. தேவகோட்டை சேர்மன் மாணிக்கா வாசகம் நடுநிலைப்பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் சிங்கமும் நரியும் படிச்சிருந்தேன். ஒரு ஊரில் சிங்கம் இருக்குமா. அந்த சிங்கத்துக்கு ரொம்ப பசிக்கிறதுனால பக்கத்தில் எதுவுமே இருக்காதா. அதனால அந்த சிங்கம் மெதுவாக போயிட்டு இருக்கும்போது ஒரு குகையை பார்க்குமா. குகையை பார்த்தோன்னே அதுக்குள்ளே யாராவது இருப்பாங்க, அவங்கள நம்ம அடித்து சாப்பிடலாம், நம்ம பசியை போக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ளே போகுமா. உள்ளே போனோன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. அப்புறம் நரி வெளியே போயிட்டு வரும்போது அந்த சிங்கத்தோட கால் தடம் தெரியுமா. அதனால நரி யோசிக்குமா, உள்ளக்க யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ளக்க போகுமா. அந்த நரி அந்த சிங்கத்தை நம்ம அதுக்குள்ளே சிங்கம் தான் போயிருக்கு, அதை நம்ம அடித்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு அதை அடித்து சாப்பிட்டோமா. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, யாரையும் அடித்து சாப்பிடக்கூடாது. நன்றி, வணக்கம்.